ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம நவுன்ல அடுத்தது ஜெண்டர் பால் வகையை பத்தி பார்க்க போறோம். அதுல என்னங்கிறத பார்ப்போம். மாஸ்குலின் ஜெண்டர், அதாவது ஆண் பால். பாய் பையன், ஃபாதர் அப்பா, பிரதர் அண்ணன் இல்லைன்னா தம்பி, பீகாக் அதாவது ஆண் மயில், காக் சேவல், இது எல்லாமே ஆண் பால்ல வருது. அடுத்தது ஃபெமனைன் ஜெண்டர் பெண் பால். கேர்ள் பொண்ணு, மதர் அம்மா, சிஸ்டர் அக்கா இல்லாட்டினா தங்கச்சி. பீஹென் அதாவது பீகாக்கோட ஆப்போசிட் பெண்மயில், ஹென் கோழி. இது எல்லாமே எதுல வருது? ஃபெமனைன் ஜெண்டர் பெண் பால்ல வருது. அடுத்தது நியூட்டர் ஜெண்டர், ஆண் பாலும் இல்லாம பெண் பாலும் இல்லாம இருக்கிறது. புக்கு புத்தகம், வாட்ச் கடிகாரம், ஃபைல் கோப்பு, பேட் அட்டை, பென் அது நம்ம பொதுவா எழுதுகோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பேனைன்னு சொல்லலாம் தமிழ்ல சொல்றதா இருந்தாக்கா. இது எல்லாமே நியூட்டர் ஜெண்டர்ல வருது. காமன் ஜெண்டர் அதாவது ஆண் பாலுக்கும் சரி பெண் பாலுக்கும் சரி பொதுவான பெயர். பேரண்ட் அது அப்பாவையும் குறிக்கலாம் அம்மாவையும் குறிக்கலாம். பெற்றோர்னு குறிக்குது இல்லையா, அந்த சொல்லுதான் அது பேரண்ட். பேபி குழந்தை, அது ஆண் குழந்தையா இருக்கலாம் பெண் குழந்தையாகவும் இருக்கலாம். ஸ்டூடெண்ட் அப்படிங்கும்போது அது ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம். மாணவர் அப்படிங்கிற சொல், மாணவன் தான் ஆண்பால், மாணவிங்கிறது பெண்பால். ஆனா மாணவர் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்டை குறிக்குது. பியூப்பிள் அதுவும் அதே தான், ஸ்டூடெண்ட்டுங்கிற அதே வார்த்தையை தான் குறிக்குது. கிளர்க் அதுவும் ஆண்பாலா பெண்பாலாங்கிறது குறிக்காத ஒரு பொது பெயர். சைல்டு பிள்ளை, அது ஆண் பிள்ளையா இருக்கலாம் பெண் பிள்ளையா இருக்கலாம். இப்படி இதெல்லாம் காமன் ஜெண்டர்ல வருது. அடுத்தது நம்ம முக்கியமா என்ன பார்க்க போறோம்னாக்கா, எப்படி இந்த மாஸ்குலின் ஆண்பால்ல இருந்து பெண்பாலுக்கு நம்ம மாத்துறது அப்படிங்கிறத ஃபார்மேஷன் ஆஃப் ஃபெமனைன் நவுன்ஸை பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பிரின்ஸ், இளவரசன். அது இளவரசினாக்கா கடைசியில எஸ்எஸ்னு பிரின்சஸ் அப்படின்னு சேர்த்துக்கணும். இளவரசி அப்படின்னு பொருள்படும். டைகர், டைகர்னாக்கா பொதுவாக புலியை தான் குறிக்குது, ஆனா அது ஆண் புலி. டைக்ரஸ், இங்க பாருங்க ஆறுங்கிறது ஆர்இன்னு மாத்தி அப்புறம் எஸ்எஸ் அப்படின்னு போடணும். டைக்ரஸ் அதாவது பெண் புலி. எம்பரர் பேரரசர் அப்படின்னாக்கா அது பொதுவான பேர். இது எம்பரர் அப்படிங்கிறது பேரரசரையும் குறிக்கும் பேரரசனையும் குறிக்கும். அப்போ பேரரசி அப்படின்னு சொல்லும் போது ஓஆருக்கு பதிலாக இஎஸ்எஸ் போடணும். எம்பரஸ் பேரரசி. ஹீரோ, ஹீரோங்கிறது ஹீரோயின். இங்க பாருங்க ஓக்கு அடுத்ததா ஐஎன்இ சேர்க்கிறாங்க, இது ஒரு வகை. அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறது பொதுவான ஒரு பெயர், நிர்வாகத்துக்கு தலைவர் இல்லைன்னாக்கா நிர்வாகி அப்படிங்கிற ஒரு பொருள். அது ஆண்பாலா இருந்தாக்கா அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற சொல்லணும். ஆனா இதே பெண்பாலா இருந்தாக்கா கவனிங்க, ஓஆருக்கு பதிலாக ஆர்ஐஎக்ஸ் அப்படின்னு அட்மினிஸ்ட்ரேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஹஸ்பண்ட் கணவன், கணவன்னாக்கா மனைவி. பாருங்க வார்த்தையே மாறுது பெண்பாலுங்கும் போது. ஒய்ஃப். புல் காளை, அதே கவ் பசு அப்படிங்கிற வார்த்தையே மாறுது. இந்த மாதிரியான சில வார்த்தைகள் ஆங்கிலத்துல உண்டு, தமிழ்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி. புல் காஃப் அதாவது கண்ணுக்குட்டியை ஆணா இருந்ததுனாக்கா புல் காஃப், எதை பெண்ணா இருந்ததுனாக்கா கவ் காஃப். அடுத்தது மேன் சர்வெண்ட், வேலைக்காரன் அர்த்தம். மெய்டு சர்வெண்ட்னாக்கா வேலைக்காரின்னு அர்த்தம். இங்கேயும் பாருங்க சர்வெண்ட்டுங்கிறது அதே மாதிரி தான் இருக்கு, காஃப்னு இருந்த மாதிரியே. முன்னாடி உள்ள மேனுங்கிறது மட்டும் என்னவா மாறிடுது, மெய்டுன்னு மாறிடுது. ஓகே, இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயத்த நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். அடுத்த வீடியோவில் அடுத்ததா நவுன் சார்ந்த இன்னும் பல விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது முக்கியமாக யார் ஆங்கிலம் கற்றுக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா தயங்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.